வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னிலேருந்து நம்ம புதுசா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்க போறோம். ஸோ ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். அப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அத ஜாவாஸ்கிரிப்ட்டால மட்டும் தான் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்ணிக்க. நம்ம தனித்தனியா வந்து 2 படிக்க வேண்டாம். அதாவது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியா, பேக் எண்டுக்கு தனியா நம்ம புதுசு புதுசா ஃப்ரண்ட் எண்டுக்கு வேற ஜாவாஸ்கிரிப்ட்டும், பேக் எண்டுக்கு பைத்தானும் அந்த மாரி நம்ம படிக்க வேணாம். நம்ம ஒரே ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் 2த்தையுமே வந்து நம்ம படிச்சிடலாம். ஸோ அதனால தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா வந்து பார்க்க போறோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்பரா ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா வந்து 3 விஷயம் வந்து முக்கியமா வந்து கத்துக்கணும். ஒண்ணு வந்து HTML, இன்னொன்னு CSS, அப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வெப்ல வந்து கன்டென்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது கன்டென்ட் வைக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அது வந்து HTMLஆல தான் முடியும். ஸோ CSS ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ வந்து லே அவுட்டா பண்றதுக்கு வந்து CSS தான் யூஸ் பண்றோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதோட பிஹேவியர். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மனுஷனோட உடம்ப எடுத்துப்போம். அந்த மனுஷனோட உடம்பு அந்த உள்ள உள்ள ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அது வந்து HTML. வெளியில நம்ம வந்து தோலு, அப்புறம் வந்து அதுக்கு மேல நம்ம போடுற கூலிங் கிளாஸு, டிசைன் பண்றோம். அந்த மேக்கப் கிப்பு எல்லாமே வந்துட்டு CSS. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது அதோட கேரக்டர் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கணும் அப்படி வெறும் கைய வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணிட முடியாது. அத தொடணும் அப்படின்னா நமக்கு அந்த வந்து ஒரு இது வேணும்ல. ஸோ அதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எங்கேயாவது ஏதாவது டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம டவுன்லோடே பண்ண வேணாம். நம்மளோட ப்ரௌசர்ல அதாவது வந்து கம்ப்யூட்டரு, டேப்லெட்டு, ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலயுமே வந்துட்டு பை டிஃபால்ட்டா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அது ஃப்ரீ தான். நீங்க எதையுமே வந்து டவுன்லோட்லாம் பண்ணவே வேணாம். நம்ம ஒரே ஒரு VS கோட் மட்டும் இருந்தா போதும். நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரோ தான் பார்க்க போறோம்ன்றதுனால வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒரு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பட்டன்றது வைக்கிறேன். ஸோ நீங்க ஆல்ரெடி CSS அண்ட் HTMLனா என்னன்னே தெரியாம வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ அத பார்த்துட்டு வந்து இங்க வாங்க. அப்பதான் வந்து ஈஸியாவே இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு பட்டன் ஒண்ணு வச்சுட்டேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒண்ணு கீழ வைக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்க்கு நான் ஐடின்றது குடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஐடின்றது ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். நம்ம வெறும் வந்து ஸ்டைல் பண்றதுக்கு மட்டும் ஐடியோ, கிளாஸ் நேமோ வந்து குடுக்கக்கூடாது. அத தாண்டி அதுக்கான விஷயங்கள் வந்து நெறையாவே இருக்கு. ஸோ ஐடில வந்துட்டு நான் டெமோன்றது குடுத்துருக்கேன். இங்க வந்து பட்டன் தான். ஸோ இருந்தாலும் வந்து டைப் ஆஃப் பட்டன்றதே வந்து குடுத்துடலாம். பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் சப்மிட்ன்றது இருக்கும். ஸோ நம்ம டைப் ஆஃப் பட்டன்றத குடுத்துடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்ன்றது எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்னா என்னன்னா, நம்ம பட்டன கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நான் இந்த விஷயத்துல சொல்றேன். ஸோ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த HTML ஃபுல்லுமே வந்து டாக்குமெண்ட் தான். ஸோ நம்ம டாக் டைப்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது வந்து HTML எல்லாமே வந்து டாக்குமெண்ட் தான். ஸோ நான் அத போட்டுட்டேன். கெட்டு எலமெண்ட் பை ஐடி. ஸோ நான் எலமெண்ட் பை ஐடி தான் குடுத்துருக்கேன். நான் கிளாஸ் நேம் குடுக்கல, எதுவுமே குடுக்கல. ஸோ வந்து ஐடி தான் குடுத்துருக்கேன். ஐடில என்னன்னு குடுத்துருக்கேன், கெட் எலமெண்ட் பை ஐடில வந்துட்டு நான் என்ன குடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெமோன்றத வந்து தான் குடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து டெமோன்றத வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு உள்ள வந்து எனக்கு இன்னர் HTMLன்னு சொல்றேன். அதாவது வந்து எனக்கு உள்ள வந்து இந்த கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். என்ன கன்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டேட் வந்து ஷோ பண்ணு. கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஷோ பண்ணுன்ற மாரி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து டேட்டுன்றத போட்டுட்டேன். இந்த டேட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஷோ பண்ணும். ஸோ அவ்வளோதான். இப்போ போய் நம்ம ப்ரௌசர்ல என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஏன் ஒண்ணுமே வரலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பட்டனுக்கு வந்து உள்ள நான் எதுவுமே குடுக்கவே இல்ல. ஸோ வந்துட்டு கிளிக் மீன்றது மட்டும் வச்சுக்கிறேன் நானு. கிளிக் மீ. ஸோ வச்சுட்டேன். இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் மீன்றது வந்துருச்சு. நான் இப்போ இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்களா, வந்து கீழ வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம இங்க வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த பேராகிராஃப் டேக் நம்ம ஏன் போட்டிருக்கோம்? ஸோ வந்துட்டு ஏன் நம்ம இங்க வந்து வெறும் சும்மா உள்ள இந்த பேராகிராஃப் டேக்ல ஒண்ணுமே இல்லாம நம்ம இத மட்டும் குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ள இன்னர் HTMLன்னு சொல்றேன்ல. ஸோ இந்த இடத்துல என்ன டிஸ்ப்ளே ஆகணும்ன்றத நான் இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்க பேராகிராஃப் டேக் தான் போடணுன்றது அவசியம் கிடையாது. நீங்க என்ன டேக் வேணா போடலாம். ஸோ நான் இங்க H1ன்னு போடுறேன். ஸோ H1 போட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன நடக்குதுன்றத பார்த்தலாம். ஸோ கிளிக் மீன்றத மறுபடியும் கிளிக் பண்றேன். பார்த்தீங்களா, வந்து அந்த ஹெட்டிங் டேக்ல வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஷோ ஆகும். மண்டே 2023. ஸோ அதே மாரி 10:52. ஸோ எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோக்கான வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.